ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், 3 நிமிஷம் வீடியோ தான். அதனால் யாரும் ஸ்க்ரோல் பண்ணி போயிடாதீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் 5 மாதம் ஆகுது லாங் வீடியோஸ் போட்டு. அதான் சின்னதாக என்னோட ஒரு பர்த்டே வீடியோ போடலான்னு நினச்சேன். இது காலையில் எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ். என் ஹஸ்பண்டும் என் பையனுமா எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ். பாருங்கள் என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏன்னா பெருசாக எல்லாம் இல்லை, இங்கே கிடைக்கிறத வச்சு ரோஸ் வந்து இப்போ குளிர் சீசன் ஆனதுனால நிறைய ரோஸ் வருது. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி ரோஸில் செஞ்சு கொடுத்தாரு. என் பையன் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஒரு சாரியை காலையில் எனக்கு கிஃப்டாக கொடுத்தான். இதுதான் எங்களோட பர்த்டே காலையில் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் இதுதான். அப்புறம் ஈவினிங் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்கள பர்த்டேக்குன்னு இன்வைட் பண்ணலை, சும்மா சொல்லியிருந்தேன் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், வாங்க ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க எல்லோரும் கிஃப்டோடு வந்துட்டாங்க. சரி, டீ அப்புறம் சமோசா ரோலு அப்புறம் வீட்டில் பண்ண பருப்பு வடை அப்படின்னு நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஒரு 2-2.5 மணி நேரம். அப்புறம் நம்ம கேக் வந்துருச்சு. என் புருஷன் சொன்னார், சரி கேக் வந்துருச்சுல்ல, அவங்க இருக்கிறாங்கல்ல, சேர்ந்தே கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பித்தோம். கேக் கட் பண்ண கேக்கை பார்த்தோன்னே என் சின்ன பையனுக்கு இப்போ எப்படா கேக்கை அப்படியே அவன் பிச்சு எடுத்துடலாம், சாப்பிடலாம் வேண்டாம், பிக்கணும். அதுக்காக ஒரே அழுக. அதுதான் அவன் சரி சில்ட்ரன்ஸ் டே தானே, அவனே வச்சு கேக்கை கட் பண்ணிட்டோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. எங்களோட பர்த்டேயும் இதோட முடிஞ்சிருச்சு. சின்ன பையனை பார்த்தீங்களா, அவனுக்கு உடனே ட்ரெஸ்ஸை கழட்டணும். அவனுக்கு ட்ரெஸ் போடுறது ஒரே அலர்ஜி மாதிரி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அதிசய மாதிரி பார்த்துட்ருக்கான், இந்த குளிரில் இந்த பையன் ட்ரெஸ் போடலையா அப்படின்ட்டு. இதே ஹஸ்பண்ட் ஈவினிங் எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு சாரீ கொடுத்தாரு. நான் அதை தான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கவான்னு கேட்டால் வேண்டான்ட்டாரு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு சாரீ தான். இருந்தாலும் ஹஸ்பண்ட் கொடுத்ததில்ல. கேக் ஊட்ட மாட்டேங்கிட்டு அவரே சாப்பிட்டுட்டாரு. எங்களுக்கு எடிட்டிங் எல்லாம் நிறைய தெரியாது, அதனால தான் நாங்கள் எடுக்கிற வீடியோ அப்படியே போட்டுடுறோம். இதுதான் நைட்டு டின்னர். இந்த ஃபுல் கோழியை மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோம், மீதி வந்து வெளியே வாங்கினது. இவ்வளோ தாங்க எங்களோட பர்த்டே ஸ்பெஷல். பெருசாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெருசு தான்.